அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய காவல் ஆணையருக்கு உத்தரவானதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளில் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள எஃப்ஐஆர்கள் எத்தனை என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளில் எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளன என்றும், பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளில் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை, பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளில் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளன என்பது குறித்து ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சென்னை நுளம்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு நலச்சங்கத்தில் முறைகேடு நிதி முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் அளித்த அந்த குடியிருப்பின் உரிமையாளர் நாங்குநேரியைச் சேர்ந்த வானமாமலை என்பவரை பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் அதை வைத்து அவமானப்படுத்தியதாகவும், குடியிருப்பு உரிமையாளர்கள் ஒருவர் வாட்ஸ்அப் குழுவில் ஜாதி ரீதியாக கருத்துக்களை பதிவு செய்ததாகவும், எனவே அது சம்பந்தமாக புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி வானமாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதாவது இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்தும் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி சென்னை காவல் ஆணையருக்கு புகார் அளித்ததாக பரிந்துரை செய்ததாகவும், அந்த பரிந்துரை மீது இதுவரை சென்னை காவல் ஆணையர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை கால வரம்பிற்குள் விசாரித்து முடிக்க உத்தரவிட வேண்டும் என கூறி அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகர காவல் ஆணையர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்பொழுது வானமாமலையிடமிருந்து எந்த புகாரும் வரவில்லை எனவும், புகார் வந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எனவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பின்னர் சென்னை காவல் ஆணையர் அருணை அழைத்த நீதிபதி காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த எண்ணிக்கையும் நீதிமன்றங்களில் உள்ள அறிக்கையின் எண்ணிக்கையின் வித்தியாசத்தை சுட்டிக்காட்டினார். மேலும் புகார் மீது விசாரணை நடத்தி அவற்றை முடித்து வைத்தால் அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பப்படுவதில்லை என தெரிவித்த நீதிபதி, சென்னை நகரில் காவல் நிலையங்களில் கடந்த 2024 ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கை எத்தனை வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, எத்தனை வழக்குகள் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என்பது குறித்த விவரங்களை ஜூலை 8ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன், குற்றப்பத்திரிகை கோப்புகள் எடுக்கும் விஷயத்தில் கீழமை நீதிமன்றங்கள் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் அதை தனது கவனத்திற்கு கொண்டு வரும்படி அறிவுறுத்திய நீதிபதி, போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க நாம் விரும்பவில்லை எனவும், வீட்டில் மின்சாரம் இல்லாவிட்டால் காத்திருப்பதில்லை எனவும், வழக்குகள் மட்டும் 15 ஆண்டுகள் வரை நாம் காத்திருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருந்தார். சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் எதுவும் சென்றடையவில்லை எனவும் தெரிவித்த நீதிபதி, சட்டத்தின் ஆட்சி இல்லை எனவும் ஏராளமான குறைபாடுகள் உள்ளன என்ற தன்னுடைய கருத்தினையும் நீதிபதி தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார். மேலும் புலன் விசாரணை அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை முறையாக செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய அறிவுரையை வழங்கியிருக்கின்றார். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.